வணக்கங்க, வணக்கங்க, வணக்கங்க. வணக்கம் மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய பால் செட்ல வேற லெவலான ஒரு பெரிய மீன். அண்ணன் ஸ்பீடு பாத்தீங்களா வலிக்கிறது. ஏன்னா மீனு ஆப்போசிட்ல அந்த அண்ணன்கிட்டயே மேய்ஞ்சுட்டு வருது. அதனால மீனுடைய வெயிட்னஸ் என்ன ஆச்சுன்னா கம்மியாயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மீன் என்னமோ ஃபைட் பண்ணும் பாருங்க. இப்ப டைட் ஆயிடுச்சு. ஏன்னா, நான் இப்ப இந்த மிருகல் மீனு, சில மீன்லாம் இருக்கு. மிருகல் மீனு, அப்புறம் இந்த பில்லு கண்ட மீன். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா, பால் செட்ட வலிச்ச உடனே, சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பால் செட் முள்ள முழுங்குன ஆப்போசிட்ல அந்த தங்கூஸ் எந்த சைடு இருக்கோ அந்த ஆப்போசிட்லயே மேய்ஞ்சிட்டு வந்துரும் மக்களே. அதனால என்ன ஆச்சுன்னா வலிக்கும்போது தெரியாது. அது மாதிரி அண்ணன் கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. தண்ணியில இறங்கிட்டாரு மீன் சைஸை பார்த்துட்டு. நான் வலிக்கும் போதே சொல்லிட்டேன், அண்ணா பெரிய மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஒரிஜினல் வாய்ஸ் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மக்களே அவ்வளோ பெரிய மீனை அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப லாக் கூட ஆகல. ஆனா உள்ள லாக் ஆயிடுச்சு. ரொம்ப சின்னதா லாக் ஆயிருக்கு. அந்த மீனை அவ்வளோ சூப்பரா அண்ணன் அழகா எடுத்து கரையில லேண்ட் பண்ணுவாரு பாருங்க. இத்தனைக்கும் பால் செட் அண்ணனே செஞ்ச ஸ்பைடர் செட் தான் அது. வேற லெவல்ல அந்த மீனை லேண்ட் பண்ணுவாங்க. என்ன சைஸ் மட்டும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபிஷிங் வீடியோ மட்டும் தான் போடுறேன். அதனால ஃபிஷிங் வீடியோ போட்டா நிறைய லைக் வராது, ஷேர் வராது, கமெண்ட் வராது. நிறைய பேர் என்ன டிஸ்கரேஜ் பண்றாங்க. நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. எனக்கும் இந்த யூடியூப்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு, இல்லை வேற ஏதாச்சும் பிளான் பண்றதுக்கு எனக்கு வீடியோ மூலியமா இந்த மாதிரி விளாக்ஸோ இல்லை வந்து இது மாதிரி வீடியோஸோ வேற ஏதாவது வீடியோ போடணும்னா எனக்கு கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதை நான் கண்டிப்பா முயற்சி எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஃபிஷ்ஷிங் தான் மக்களே. ஃபிஷ்ஷிங் தெரியும். நம்ம பண்ற பிஸ்னஸ் பத்தி தான் தெரியும். அதனால அதுல என்ன நம்மளால முடியுமோ அதை தான் நம்ம செய்ய தெரியும். நிறைய பேர் அதுல நம்மள ஏத்த இறக்கமா பாக்குறாங்க, பேசுறாங்க. என்னடா மீன் பிடிக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவாடா நினைக்கிறாங்க. சரி, ஓகே. ஆனா நமக்கு இதுல தானே மக்களே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கே. அதனால தான் நம்ம இதுல போடுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. நம்ம பண்ணலாம் மக்களே. இந்த அண்ணன் மீன் பிடிக்கிற ஸ்டைலை பாருங்க. பிகாஸ் அண்ணனுடைய ஃபேஸ் தெரியாம இடா தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நான் பரவாயில்ல நான் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அந்த சைடு போய் எடுக்கும்போது இந்த சைடு எடுக்கும்போது மீன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபைட் பண்ணிச்சு. பார்த்தீங்களாலே தெரியும் எவ்வளோ பெரிய மீன்ட்டு. இந்த மீனுடைய வெயிட் வந்து ஒரு 7 கிலோ மக்களே. நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்தா தெரியும் இந்த மீனோட வெயிட்டு. 7 கிலோன்னு போட்டிருக்கேன். இது ஒரு கரெக்டான ஒரு மிருகல் மீன். எப்படி இருக்கு பாருங்க. ஒயிட்டா ஆத்துல பிடிக்கிற மீன் எல்லாமே ஒயிட்டா இருக்கும். அதுவும் டேஸ்டா இருக்கும் மக்களே. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு. அது வாயில எங்க மாட்டிருக்கு மிருகல் பாருங்க. அந்த முள்ளு எங்க மாட்டிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க என் கையை விட பெருசா இருக்கு அந்த பகுதி. முள்ளு பால் செட்டு ஒரு வழியா பண்ணிடுச்சுங்க ஸ்பைடர் செட்டுங்க. இந்த மாதிரி ஸ்பைடர் செட் வேணும்னா சொல்லுங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். பாருங்க ஒரே ஒரு முள்ளு தான் மாட்டியிருக்கு. அதுவும் நல்லா அது லாக் ஆகலைன்னா எப்படி சொல்றது, நல்லா அது வாயில ஏறல. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படி லைட்டா அந்த ஒரு ஒரு 1/2 இன்ச்சு கூட தான் இறங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3 mm 4 mm தான் இறங்கியிருக்கும். ஆனா மீன் எப்படியோ காட் கிரேஸ்ல வெளியே வந்துச்சு மக்களே. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.